ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி அன்று திருக்கணித முறைப்படி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார். கும்ப ராசிக்கு பாத சனியாகவும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மேச ராசிக்கு 12ஆம் இட சனியாகவும் விரய சனியாகவும் வந்துள்ளார். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும், கன்னியா ராசிக்கு கண்ட சனியாகவும், தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் சனி பகவான் இருக்கிறார். சனீஸ்வர பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் கடக்கிறார். மொத்தம் 12 ராசிகளையும் 30 ஆண்டுகள் கடந்து செல்கிறார். ஒருவர் ஜனன காலத்தில் ஒரு ராசியில் சனி பகவான் இருந்திருப்பார். அந்த ராசியை திருப்பி மீண்டும் ஒரு சுற்றி வர 30 ஆண்டுகள் ஆகும். இப்போ தற்போது பார்த்திங்கனாக்கா மீன ராசியில் யாராருக்கு சனீஸ்வர பகவான் பிறந்த காலத்தில் இருந்தாரோ அவங்களுக்கு 30 வயசாக இருந்தால் 2ஆவது சுற்று சனியாகவும், 60 வயசுக்குள்ளே இருந்தாக்கா 3ஆம் சுற்று சனியாகவும் வந்திருப்பார். அப்போ அவங்களாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, 3ஆம் சுற்று சனி வந்துருச்சு. ஏன்னா பிறந்த காலத்துலேயே அவங்களுக்கு அங்கே சனி பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த 60 வயசுக்குள்ளே 3ஆவது சுற்று சனி வந்திருக்கும். 3ஆவது சுற்று சனியை பார்த்துருவாங்க. இப்போ அப்போ எனக்கு 3ஆவது சுற்று சனி வந்துட்டு, கண்ட சனி வந்துட்டு, மாரக சனி வந்துட்டுன்னு யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா முதல் சுற்று மங்கு சனியாகவும் குடும்ப சனியாகவும் அவர்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய அமைப்பிலையும், 2ஆவது சுற்று மங்கு சனியாகவும் அவர்களுக்கு ஏற்றங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வருமானத்தை தேடக்கூடிய அமைப்பு, படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு, திருமண வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய அமைப்பை கொடுக்கறதுனால 2ஆவது சுற்று சனி பொங்கு சனி. அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆவது சுற்று சனி குங்கு சனின்னு தான் சொல்லுவாங்க. குங்குனா குன்றக்கூடிய அமைப்பு. அதாவது இவங்க வேலை பார்த்துட்டு இருந்துட்டு இவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்பு, ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் காலம் கட்டம். அது மாதிரி உடல் அவங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்காது. உடலில் வயது ஆக ஆக கண்டிப்பாக அவர்களுடைய லெவல் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்கள ஓய்வு எடுக்கக்கூடிய காலகட்டமாக அது வந்துடும். உடம்புலேயும் அவங்களுக்கு சின்ன சின்ன நோய்கள் வரக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும். அதனால் பயம் தேவையில்லை. ஏற்கனவே பிறந்த காலத்தில் மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம். இப்போ அடுத்து 4ஆவது சுற்று சனி தான் மரண சனி, கண்ட சனின்னு சொல்லுவாங்க. அந்த சுற்று சனி எல்லாருக்கும் வராது. ஏன்னா சின்ன வயசில் ஏழரை சனியில் பிறந்தவங்களுக்கு அந்த கண்ட சனி அவங்க சந்திப்பாங்க. மற்றவங்கெல்லாம் 3ஆவது சுற்று சனி வரைக்கும் தான் வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கணும். சில பேர் இவனுக்கு மாரக சனி வந்துட்டு, 3ஆவது சுற்று சனி வந்துட்டு, 3ஆவது சுற்று சனி வந்துட்டு பயந்துட்டு இருக்காங்க. அந்த பயம் யாருக்கும் தேவையில்லை. சனீஸ்வர பகவான் பார்த்திங்கனாக்கா ஒரு நீதிமான். அவர் நீதிமான். நேர்மையாக நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா நேர்மை, நீதி, நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு தீங்கையும் அவர் தரமாட்டார். அதுமாதிரி பாரபட்சமின்றி அவர் செயல்படக்கூடியவர். அவர் மனிதனாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசுரர்களாக இருந்தாலும் சரி, அதுபோல் பார்த்திங்கனாக்கா தெய்வமாக இருந்தாலும் சரி, அவர் ஈஸ்வரனுக்கே அவர் ஈஸ்வரனை பிடித்தவர் அவர். அப்போ பாரபட்சமின்றி எல்லாருக்குமே அவர் தண்டனை வழங்கக்கூடியவர். அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்தாற்போல் பலாபலன்களை 7.5 சனி காலகட்டங்களிலும், சனி தசைகளிலும், சனி புத்திகளிலும் கண்டிப்பாக சனி பகவான் தந்தே தீர்வார். அப்போது அந்த சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு தடையை கொடுப்பார். சின்ன சின்ன விஷயங்களில் அவங்களுக்கு அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த சனி காலகட்டங்களில் அவங்களுக்கு தடைகளையும் தாமதங்களையும் தருவார். உடல் நோயை கொடுப்பார், கடனை கொடுப்பார், பிரச்சனை, சண்டை, வம்பு, குடும்பத்துலேயும் நிம்மதியில்லாத தன்மை கொடுக்கறது. இந்த வாக்கில் 2ஆம் இடத்துல வரும்பொழுது அவரோட வாக்களை கவனமாக இருக்கணும், பேசுகிற பேச்சுக்களை கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்துலேருந்து அதிகமான விரயங்களை பண்ணக்கூடாமல் இருக்கணும். அது சுப விரயங்களை அவங்க மாற்றிக்கணும். அதே மாதிரி அப்போ அதே கடன் வாங்கக்கூடாது அந்த காலகட்டத்தில். அடுத்து பார்த்திங்கனாக்கா ஜென்மத்தில் வரும்பொழுது அவங்கள ஒரு எதுலேயுமே இது பண்ண விடாமல் இந்த 3ஆம் இடத்த சனி பகவான் பார்த்து என்ன பண்ணுவார், தடையை கொடுத்துருவார். அவங்களோட முயற்சிகளை தடையை கொடுப்பார். ஒரு வித மனக்கலக்கத்தை, மனக்லேசத்தை அவங்க கொடுத்துருவார். இதெல்லாம் 2ஆம் இடத்துக்கு போகும்பொழுது, ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகும்பொழுது, பாத சனியாக செல்லும்பொழுது கண்டிப்பாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அஷ்டம சனின்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுது அந்த இடத்துல வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். நோய் ஏற்படுறது, சண்டை சச்சரவு ஏற்படுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கனாக்கா கண்டக சனின்ற பொழுது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கணும்.
திருமண வாய்ப்புகள்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அது திருமணம், குழந்தை பேர்லாம் கண்டிப்பாக சனி பகவான் வந்து அதுக்கெலாம் தடை கொடுக்க போகிறதில்ல. மற்ற விஷயங்கள் அவர் கை வைப்பார். இப்போ அர்த்தாசிரம சனிங்களும் தாயால் உடல்நலத்தில் கவனம் தேடணும். இருக்கிற வீட்டில் அவர் கவனம் இருக்கணும். அந்த வீடுகளில் சில சில பிரச்சனைகள் வர்றது, வீட்டுக்காக பழைய வீடுகளுக்கு செலவு பண்ணுறது, ஒரு வீட்டை மாற்றிட்டு போனால் பழைய வீடுகளுக்கு போயிடுறது, அங்கே போய் மாட்டிக்கிறது, தண்ணி இல்லாமல் போயிடுறது, சரியானபடி வண்டி வாகனங்களில் வந்து செலவுகளை வைக்கிறது, வண்டி வாகனம் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுறது, சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்னா பெரிய லெவலில் பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன ஒரு இதை கொடுக்குறது, காலில் அடிபடுறது, மூட்டு வலி வர்றது, அது மாதிரி ஏதாவது ஒரு அங்கஹீனம் ஏற்படுறது உடல். ஏன்னா சனி பகவான் வந்து கால் வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்கு இதாக இருக்கும். அப்போ வந்து ஊனமான கால் உடையவர் சனி பகவான். மெதுவாக நடக்கிறவர் அவர். அப்போ வந்து இவங்க வேகமாக இருக்கிறவங்க, ஸ்பீடாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அதாவது ஸ்லோ பண்ணி விட்டுரும் சனி பகவான். அவங்களோட வேகத்தை குறைக்கும். இவங்க வேகமாக செயல்படுறவங்களா இருப்பாங்க. சனி பகவான் என்னமோ தட்டி கொடுப்பார், தட்டி வச்சுருவார். வேகமாக போகாத, வேகமாக நடக்காத, வேகமாக ஓடாதுன்னு சொல்லி இவங்களோட செயல்பாடுகள் அனைத்தையும் குறைக்க வச்சுருவார். அதே மாதிரி இவங்களுடைய கலர் பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா அவங்களுடைய கலர்லாம் மங்க ஆரம்பிச்சிடும். சனீஸ்வர பகவான் வந்து கலர் வந்து கருப்பு நிறன்றது எல்லாருக்கும் தெரியும். சாம்பல் நிற கலருக்குரியவர். அப்போ அந்த கலரினுடைய நிறத்தோற்றத்தை கம்மி பண்ணிவிடுவார். உடல் இளைக்க வைப்பார். உடலில் அதிக உழைக்க வைப்பார். முதல்ல வேர்வை சிந்த வைப்பார். இந்த உட்காந்து நான் உங்களுக்கு இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா இப்போ எனக்கு வேர்த்து ஊற்று உட்காந்து நான் எடுத்துகிட்ருக்கேன் இப்போ வீடியோவை. இது மாதிரி வேர்வை சிந்தை இப்போ நான் உட்காந்து உங்கள்கிட்ட காணொலியை பேசினாலும் நானும் இப்போ வேர்வை சிந்தை தான் உட்காந்து பேசுகிறேன். இது மாதிரி சில விஷயங்களை வந்து சனி பகவான் கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுத்துருவார். அதுபோல் அவரவர் கர்ம வினைகளுக்கு தகுந்தாற்போல் அவங்க என்ன கர்மாவை செஞ்சுட்டு வந்திருக்காங்களோ அதற்கான பலாபலன்களை இந்த சனியினுடைய காலகட்டங்களில் கண்டிப்பாக இவங்க சந்திச்சே தீருவாங்க. அப்போ சனியினுடைய தாக்கத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சனி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து தான தர்மங்களை கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி சனியினுடைய பிடியிலிருந்து தப்பித்தவர் விநாயகரும் ஆஞ்சநேயரும் அவங்கள வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டுருக்கணும். அடுத்த மாதிரி ஈஸ்வரனை வந்து பார்த்திங்கனாக்கா பிரதோஷத்தன்னைக்கு ஈஸ்வரன் வழிபாடு பண்ணுறது. ஈஸ்வர ஆலயங்களுக்கு விடாது தினமும் போயிட்டு வாங்க. முடியலைனாலும் சனிக்கிழமையாவது போயிட்டு வாங்க. அங்கே போய் முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அந்த தொண்டுகளை சிவ தொண்டுகள்னு சொல்லுவாங்க. சிவ நடிகர்கள் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி போய் விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம். பிரதோஷ காலங்களில் சிவனை போய் பார்த்துட்டு வர்றது, நந்தி பகவான் வழிபடுறது, இதை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கலாம். அது மாதிரி சனி பகவானுடைய கவசம் பாடுறது, இதெல்லாம் வந்து ஆலய வழிபாடுகளாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கலாம். வீட்டில் ஹோமங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். முடிஞ்சால் சனீஸ்வர ஆலயங்களுக்கு சென்று நேருக்கு நேரம் நிற்காமல் நம்ம வந்து சைடாக நின்று சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணிட்டு வர்றது. அது மாதிரி எள்ளெண்ணெய் தீபம் போட்டுட்டு வர்றது. காக்காவுக்கு மெயினாக காகத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உணவு தந்துட்டு வாங்க. எள் கலந்த உணவுகளுக்கு டெய்லி கொடுங்க. முடியலைன்னா சனிக்கிழமை மட்டும் பார்த்து கொடுத்துட்டு வாங்க. தினப்படி பிஸ்கெட் கொடுத்துட்டு வாங்க காக்காவுக்கு. அதேமாதிரி தண்ணி வைங்க. பிஸ்கெட் வைக்கிறீங்கன்னா வெறும் பிஸ்கெட்டை மட்டும் வச்சுட்டு வந்துடாதீங்க. அதில் ஒரு டப்பாவில் தண்ணியை ஊற்றி வச்சுன்னா கண்டிப்பாக அந்த காகம் வந்து தண்ணியும் சாப்பிடும், பிஸ்கெட்டையும் சாப்பிடும். கண்டிப்பாக சாப்பிடாம இருக்காது. நீங்கள் வரலைன்னு சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டு பழகிட்டுனா ஒரு 2 நாள் 3 நாள் அப்புறம் தினப்படி வந்து உங்கள்கிட்ட அது கேட்க ஆரம்பிச்சிடும். வாங்கிட்டு தான் அது போகும். முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுங்கள். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செஞ்சுட்டு வாங்க. பித்திருக்கடன்களை கண்டிப்பாக விடாமல் செஞ்சுட்டு வாங்க. அதுமாதிரி அமாவாசை இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து, உங்கள் பித்திருக்களை நினைத்து அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய முறையான வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க. அப்படி இருக்கும்போது சனீஸ்வரனுடைய தாக்கத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஓங்கி அடிக்கிற தாங்கி அடிக்கிற மாதிரி சுத்தமாக நான் குறைச்சிட முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் செஞ்சு வச்ச கர்மாவுக்கான வினையை நீங்கள் அனுபவித்து தீரணுங்கிறது தானே விதி. அதை அனுபவிக்க தானே நம்ம வந்து இந்த பிறப்பை எடுத்திருக்கோம். அப்போ எப்போ கொடுப்பார் சனி பகவான்? தன்னுடைய காலகட்டத்தில் தனக்கு நேரம் வரும்பொழுது தான், டைம் வரும்பொழுது தான் கண்டிப்பாக அந்த பலன்களை அவர் கொடுத்துட்டே போயிடுவார். அப்போ நல்லதும் செய்வார், கெடுதலையும் செய்வார். 30 ஆண்டுகள் வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டுகள் வீழ்ந்தார்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க பழமொழி. அப்போ வந்து சனி பகவானுக்கான பரிகாரங்கள் வந்து இந்த கோயில் பரிகாரங்கள் மட்டுமல்லாமல் வாழ்வியல் பரிகாரங்களாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கலாம். யாருக்கு நம்ம செஞ்சிட்ருக்கலாம்? உடல் ஊனமுற்றோருக்கு, அடுத்து பார்த்திங்கனாக்கா துப்புரவு பணியாளர்களுக்கு, செருப்பு தைக்கும் பணியாளர்களுக்கு, அடுத்து பார்த்திங்கனாக்கா கண் பார்வை தெரியாதவர்களுக்கு, உடல் அங்கீகீனம் உள்ளவர்களுக்கு, அடுத்து பார்த்திங்கனாக்கா ஏழை எளியோருக்கு, வலியோருக்கு. ஏன்னா ஏழை எளியோர் வலியோரை தான் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அது மாதிரி உடல் உழைப்பு பண்ணுறவங்களுக்கு, வேர்வை சிந்தி உழைக்கிறவங்களுக்கு, சுமை தூக்கிறாங்கள்ல, சுமை தூக்குற தொழிலாளர்கள்லாம் வேர்வை சிந்தி உழைக்கிறவங்க, அவங்களாம் சனீஸ்வரர் பகவானோட சம்மந்தப்பட்டவங்க தான். கீழ்நிலை ஊழியர்கள், கடைநிலை ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு வரலாம். நம்மளோட முடிஞ்ச தான தர்மங்கள், அன்னதானம். முடியலையே ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுங்க, ஒரு 2 வடையை வாங்கி கொடுங்க, ஒரு தண்ணி பாட்டிலை வாங்கி கொடுங்க, இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கலாம். அது மாதிரி ரோட்டோர கடைகள் வச்சுருக்கிறவங்களுக்கு, ரோட்டோரத்தில் கடைகள் வச்சுருக்கிறவங்களாம் சனீஸ்வர சம்மந்தமான இந்த அமைப்பில் தான் அவங்களாம் வருவாங்க. தள்ளுவண்டி போட்டு வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்கள்ல, நிறைய இது இப்போ தொழில் பண்ணுறாங்க, தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுறாங்க. ரோட்டோரத்தில் கடைகள் வச்சுருக்கவங்க, பாதசாரிகள், ரோட்டோரத்தில் படுத்து தூங்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பாத்தாணி வாங்கி தரலாம், அவங்கள ஒரு கம்பளியை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு போர்வை வாங்கி கொடுங்க, முடிந்தால் ஒரு ஆடையை வாங்கி தாங்க, குடை வாங்கி கொடுங்க, கருப்பு நிற குடைகள். இது போன்று நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து அன்னாடம் உங்களால் முடிஞ்சதை, உங்களால் ஒரு சம்பளம் வரும்போது வாங்கித்தாங்க. இல்லை அன்றைக்கி ஒரு சம்பளம் வாங்குறீங்களா, அன்னைக்கு வருமானம் பண்ணுறீங்களா, அந்த வருமானத்தில் ஒரு பகுதி எடுத்து அவங்களும் செஞ்சுட்டு வந்துட்டுருங்க. இது போல் செய்யும்பொழுது சனீஸ்வர பகவான் தன்னுடைய பிடியில் உங்களை வச்சுட்டு இருந்தாலும் உங்களை வந்து ரொம்ப அடிக்காமல் ஓங்கி அடிக்கிறத தாங்கி பிடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதேமாதிரி பெரிய முடிந்தால் சனீஸ்வர ஆலயங்களுக்கு சென்றுட்டு வாங்க. சனிக்கிழமையில் முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே சின்ன சின்ன பரிகாரங்களை, அன்றாட பரிகாரங்களை செஞ்சு சனி பகவானுடைய பிடியிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய வாடிக்கையாளர்களிடமிருந்து நான் கற்ற அனுபவங்கள், அடுத்து என்னுடைய குடும்பத்திலேருந்து, என்னோடய உறவினர்கள்ட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் அவங்கள்ட்ட இப்போ நான் பகிர்ந்திருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சனி பகவானை பற்றி நிறைய இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இப்போ நான் கூட சில விஷயங்கள் மறந்துருப்பேன், ஞாபகத்துக்கு சட்டுன்னு வந்திருக்காது. வீடியோவும் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தால் எல்லோரும் பார்க்க மாட்டீங்க முதல்ல. அதனால் நான் வந்து இந்த காணொலியில் சனீஸ்வர பகவானை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் வந்து பகிர்ந்திருக்கேன். இதை வந்து நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து எனக்கு பேராதரவு தாருங்கள். வந்து பார்த்திங்கனாக்கா இந்த காணொலியை கண்டுக்கிட்டு இருக்கிற தமிழ் நெஞ்சங்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.